24 பாதங்கள், உத்திரம் ஒரு பாதை இருக்கும். ராசி அதிபதி சூரியன். சூரியனோட நிலைப்பாட்டில் மாற்றங்கள் எதுவும் இல்லை. சிறப்புகளுக்குரிய சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை அவர் உருவாக்கிட்டு இருக்காரு. சந்திரன் போற பாதை எப்படி இருக்கு அப்படின்னா, வாரத்தினுடைய இறுதி நாள்ல உங்களுக்கு கொஞ்சம் குழப்பங்களை கொடுப்பார். வாரத்தினுடைய இறுதி நாள்ல தேவையற்ற செலவுகளை கொடுப்பார். குடும்பத்தில சில கசப்புகளை கொடுப்பார். ஏற்கனவே ஜென்மத்தில் இருக்கிற ராகு தேவையற்ற மனபயத்தை உருவாக்கிட்டே இருக்கு. வழக்கு சம்பந்தமா, கடன் சம்பந்தமா சின்ன பயம் இருக்கு. ஒரு வீடு கட்டினாலும் கடன் வாங்கியிருக்கு, கார் வாங்கினாலும் கடன் வாங்கியிருக்கு, தொழில் ஆரம்பிச்சாலும் கடன் வாங்கியிருக்குன்னா கடன் வாங்கிட்டு தான் பண்ண வேண்டிய சந்தர்ப்பங்கள் இந்த காலத்துல எல்லாருக்கும் உருவாக்குற பட்சத்துல அது வாங்கினதுக்கு அப்புறம் பயப்படுறதுக்கு இல்லை. அது முயற்சி எடுத்து வரவு அதிகரிக்கிறதுக்கான, செலவு குறைக்கிறதுக்கான வழிகளை பின்பற்ற வேண்டியதுதான். அதுல வாரத்தினுடைய இறுதி நாள் கொஞ்சம் கையை கடிக்கும். அது பற்றாக்குறை இருக்கும். ஆட்களுக்கு சம்பளம் எல்லாம் கொடுக்க முடியலன்னு கைமாற்றம் வாங்க வேண்டிய சந்தர்ப்பங்களுக்கான கிடைக்கும். ஏன்னா குரு நல்ல இடத்துல இருக்காரு. அந்த குரு அந்த சந்திரனையும் பார்க்கிறார். ஆக இந்த வாரத்தினுடைய இறுதி நாளில் வரக்கூடிய குழப்பம் ஒரு முக்கியமான நபரால நீங்கிடும். நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க, நான் இருக்கு அப்படின்னு சொன்னா வேணும். வண்டி பஞ்சராய் நிற்குதுன்னா ஒருத்தருக்கு அந்த வழியில் வர்றாரு இருக்குது, வாங்க என்னோட டிரைவரை போட்டு எடுத்துட்டு வரட்டு அவர் உங்களை கூப்பிட்டு போய் வீட்டில் இறக்கிவிட்டு அவங்க டிரைவர் கொண்டு வீட்டில் வண்டியை பஞ்சர் போட்டு கொண்டு வந்துருக்குன்னா எப்படி இருக்கும், இல்லை ஸ்டெப்னி டிரைவர் மாற்றி கொண்டு வந்துருக்குன்னா எப்படி இருக்கும். அப்படி அந்த குரு அருள் உங்களுக்கு அப்படிப்பட்ட நபர்களாக உங்களுக்கு நல்லா செய்வார். ஆக இந்த வாரம் வாரத்தினுடைய இறுதி நாள் எதுக்கும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். அப்புறம் ஏன் ஸ்டெப்னில ஏர் இல்லாம நம்ம வண்டி எடுத்துட்டு போகணும், பெட்ரோல் பார்க்காம ஏன் போகணும், எந்த வழியில் போறோம், எந்த இடத்துக்கு போறோங்கிறது தெரியாம ஏன் போகணும், அதை பத்தி அந்த வழியை பத்தி விசாரிச்சுட்டு ஏன் போகக்கூடாது. இப்படி முன்கூடி எச்சரிக்கையால பிரச்சனைகள் குறையுங்கிறது தெரிஞ்சுக்குவீங்க. மகம் நட்சத்திரக்காரங்க முன்னெச்சரிக்கைக்காரங்க. நீங்க தன்வந்திரியை கும்பிடுங்க. பூர நட்சத்திரத்துல பிறந்தவங்க பார்வதி தேவியை வழிபட சிரமங்கள் ஆகலாம். உத்திர நட்சத்திரத்துல பிறந்தவங்க சாஸ்தா வழிபடலாம், ஐயப்பனை வழிபட சிறப்புகள் கூடி வரும்.